சென்னையின் மையப்பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான வணிக வளாக திறப்பு விழா நடந்து கொண்டிருந்தது. வானத்தில் பாயும் அந்த ராட்சத ஸ்கைபீம் விளக்குகள் மேகங்களை கிழித்துக் கொண்டு விண்வெளி வரை நீண்டன. அந்த விளக்குகள் மின்னல் போல எப்போது ஒரே நேரத்தில் ஒளிர்ந்து மக்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தின. வணிக வளாகத்தின் முன் ஆனந்தம் கொண்டவர்கள் மற்றும் சந்தோஷமுள்ள முகங்கள், கலவரம் மற்றும் செய்தியாளர்களின் கதிர்களை ஏற்கனவே உளறிக் கொண்டிருந்தன. ஐயா, அவனை மாறுபட்ட யோசனைகளில் மூழ்கியிருந்த இளைய விஞ்ஞானி கதிர் அந்த வணிக வளாகத்தின் உள்கட்டமைப்பின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தான். அவன் கண்ணில் விழுந்த ராஷ்டிர பாய்தல் மற்றவர்கள் கண்டு மகிழும் விதத்தில், ஆனால் அவனுக்கு அது சாதாரணமாகத் தெரிந்தது. ஆனாலும் அந்த மின்னல் ஒளியின் அதிர்வுகள் அவனுக்கு கவனத்தை ஈர்த்தன. இது ஒரு விசித்திர சம்பவமாக இருந்தது. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் குழப்பம். கதிர் அந்த ஒளியின் மின்னல்களை மோர்ஸ் கோட் முறையில் மாற்ற முயற்சித்தான். முதலில் அவனுக்கு கிடைத்தது ஒரு சாதாரண விளம்பர வாசகம் என்றுதான் நினைத்தான். ஆனால் அந்த கதிர்களின் தீவிரம் அவனுக்கு திடீர் ஒரு எண்ணத்தை அளித்தது. அது தகவல் அனுப்பிக் கொண்டிருந்தது, ஒரு அச்சுறுத்தலுடன். அவன் அதை முழுமையாக டீகோட் செய்தபோது அவனது இதயம் துடிக்கதற்கே இல்லை. அந்த சிக்னல் சொன்னது, பூமி ஒரு பலவீனமான இலக்கு, இங்கே அமைதி இல்லை. தாக்குதலுக்கு இதுவே சரியான நேரம். ஆச்சரியமும் பயமும் அவனுக்குள் கலந்தன. யாரோ ஒருவர், ஒரு விஷமி அல்லது அந்த ஒளி அமைப்பை உருவாக்கிய நிறுவனத்தின் தவறான மென்பொருள், உலகிற்குத் தெரியாமல் ஒரு தவறான பீஸ் சிக்னலை விண்வெளிக்கு அனுப்பிக் கொண்டிருந்தது. ஒரு சில நிமிடங்களில் அந்த சிக்னல் ஆண்ட்ரோமெடா விண்மீன் மண்டலத்தில் உள்ள போர்வீர் ஏலியனுக்கு சென்றடைந்தது. அதன் பெயர் செராக்ஸ். பூமியிலிருந்து வந்த அந்த தவறான சிக்னலைக் கண்ட செராக்ஸ் ஆத்திரமாக, என்னை ஏமாற்றப் பார்க்கிறார்கள், அமைதி என்று சொல்லிவிட்டு தங்களை பலவீனமானவர்கள் என்று காட்டிக்கொண்டு என்னை வம்புக்கு இழுக்கிறார்கள் எனக் கர்ஜித்தது. அடுத்து அதன் விண்கலம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்தது. பெரிய விழாவில் மக்கள் ஆரவாரமாக இருக்க திடீரென வானம் இருண்டது. அந்த ராட்சத டாஸ் வெளிச்சத்தை விட பிரகாசமான ஒரு விண்கலம் அந்த அச்சுறுத்தலின் மீது வந்து நின்றது. செராக்ஸ் தனது திரையில் பூமியைப் பார்த்து, உங்கள் ஒளியே உங்களை எனக்குக் காட்டிக் கொடுத்துவிட்டது. தவறான சிக்னலுக்கு சரியான தண்டனை அழிவுதான் என்றது. கதிர் மேலே கதிர் தனது காரில் அந்த வணிக வளாகத்தை நோக்கி உயிர்ப்புப் போராடி பறக்கிறான். காற்றில் நுரையீரல் கசிந்த பரபரப்புடன் அவரது மனதில் அச்சம் மற்றும் உற்சாகம் கலந்த இரத்தம் வரியே ஓடுகிறது. பின் வானத்தில் அந்த ஏலியன் விண்கலத்திலிருந்து செராக்ஸின் முகம் ஒரு பிரம்மாண்ட ஹாலோகிராமா தோன்றுகிறது. அது தனது பழுங்கிய கூர்மையான கண்களை நகரத்தின் மேல் கடந்து வீசுகிறது. உங்கள் ஒளியே உங்களை எனக்கு காட்டிக் கொடுத்து விட்டது. தவறான சிக்னலுக்கு சரியான தண்டனை அழிவுதான் என்று அதன் குரல் நகரம் முழுவதும் அதிர்கிறது. நகரத்தின் இடைவெளியில் குமுறல்கள் மற்றும் பயங்கரமான குரல்கள் ஒலிக்கின்றன. கதிர் உற்சாகத்துடன் மிகுந்த நம்பிக்கையுடன் மலர் கப்பிடத்தின் கட்டுப்பாட்டு அறைக்குள் நுழைகிறான். அவன் அடியோடு ஒரு கடினமான கதவைத் தள்ளுகிறது. அதில் உள்ள வெளிச்சம் மிதக்கும் அச்சங்களுடன் கூடியது. அந்த டார்ச் லைட் வெடித்துச் சிதறுகிறது. அந்த தரையை 4 கைகளால் மூடிவிடும் இருள் குளித்துக் கொண்டே நகரம் இருளில் மூழ்க கதிர் ஒரு புதிய சிக்னலை உருவாக்க முயற்சிக்கிறான். அவன் மனதில் ஒரு திட்டம் உருவாக்கிறது. ஆனால் அதற்குள் ஏலியன் விண்கலம் தனது இறுதித் தாக்குதலுக்கு தயாராகி நகரத்தின் மேல் நெருங்கி வருகிறது. வீண் நேரம் இப்போது உண்மையாகவே மிகவும் குறைவாக உள்ளது. ஒட்டுமொத்த பூமியின் தலைமிதியும் அந்த ஒரு நொடியில் ஊசலாடுகிறது. கதிர் தனது விரலைப் பிடித்துக் கொண்டு தன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை எழுத விரும்புகிறான். அவன் இதுவரை கண்ட சிக்கல்களை எதிர்கொண்டு உழைப்பின் இறுதியில் வெற்றியை அடைய விரும்புகிறான். சிரிக்கும் அல்லது அழும், உங்கள் வேலையை நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் இது. கதிரின் உள்ளத்தில் ஒரு வலியுறுத்தல் மேலோங்குகிறது. அவன் ஒருமுறை தன்னை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை தாண்டி மனிதர்களின் நம்பிக்கையை மீண்டும்